பிரியமானவர்களே, ஒருத்தருக்கு குழந்தை இல்லைன்றதுக்காக அவங்க எல்லாரும் பாவிகள், சாபத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னு நினைத்து விடாதங்க. அப்படிப்பட்டவங்கள்கிட்ட குழந்தை கொடுக்க தயங்காதங்க. அப்படிப்பட்டவங்க காயப்படும்படி நடந்து கொள்ளாதங்க. அவங்க கையில குழந்தை கொடுக்கறதுனால குழந்தை ஆசீர்வதிக்கப்படும். அவங்க மனதார எனக்கு ஒரு குழந்தை இல்லை, ஆனா இந்த குழந்தை இந்த குடும்பத்துக்கு கொடுத்தாங்களே, ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு நல்ல இருதயத்தோடு ஆசீர்வதிப்பாங்க. அவங்கள அற்பமா நினைக்காதங்க. அவங்கள காயப்படுத்தாதங்க. அவங்கள புறக்கணியாதங்க. குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க, அவங்கள நீங்க சந்தோஷப்படுத்துங்க. உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. தயவு செய்து அப்படி உள்ளத்தை காயப்படுத்தாருங்க. பாருங்க, அவங்க காயப்பட்ட ஒரு உள்ளத்தோட வெளியில மற்றவர்களை சந்திக்க கூட ஒரு முடியாத ஒரு துக்கம் அப்படி உள்ளத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது. 17 வருடம் டாக்டரை பார்த்தாங்க, அங்க போனாங்க, இங்க போன எல்லாம் போனாங்க. ஆனா இயேசு எப்போ இவங்க என்ன சந்திக்க வருவாங்கன்னு காத்திருந்தார். என்கிட்ட எப்போ வருவாங்க, நான் அவங்களை ஆசீர்வதிக்கலான்னு காத்திருந்தார். நம்ம அப்படிதான், எல்லாமே தோல்வி அடைஞ்ச பிறகுதான் ஆண்டவரை தேடுவோம். அப்படித்தானே? எல்லாம் முயற்சி பண்ணுவோம், எல்லாம் தோல்வி. ஆண்டவர் இப்ப வேற ஒரு வழியும் இல்லாம நம்மகிட்ட வந்திருக்கிறோம். ஆனாலும் பாருங்க, நீ கடைசியா தானே என்னை தேடி வந்திருக்கிற, நீ போ அப்படிலாம் இயேசு சொல்ல மாட்டார். ரொம்ப அன்பானவர். நம்முடைய பலம் பலவீனம் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய பாரம் தெரியும். அவங்க ஒவ்வொரு மார்ச் மாதமும் நாங்க வியாபாரிகளின் ஆசீர்வாதத்துக்காக ஒரு உபவாச ஜெபம் நடத்துவதுண்டு. இந்தியா முழுதும், என் வெளிநாட்டுல இருந்து கூட சில வியாபாரிகள் அந்த ஜெபத்துக்காகவே வருவாங்க. அவங்களும் வந்திருக்கிறாங்க. அந்த தேவ பிரசன்னம் உள்ள வந்த உடனே கர்த்தருடைய பிரசன்னம், ஏன் என்று சொன்னால் இங்க டெய்லி உபவாசம் நடந்துகிட்டே இருக்கு. எப்பவுமே ஜெபிச்சிட்டு இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கும். நாங்க மாசத்துல ஒரு நாள் திறந்து ஜெபிக்கிறது இல்லை, வாரத்துல ஒரு நாள் திறந்து ஜெபிக்கிறது, டெய்லி உபவாச ஜெபம் நடந்துகிட்டே இருக்கும். ஜெபம் நடந்து, அதனால தேவ பிரசன்னம் அங்க. உங்க வீட்டுல கூட நீங்க தினம் பாட்டு பாடி ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, உங்க வீட்டுல இந்த தேவ பிரசன்னம் இருக்கும். உங்க வீடு தேவனுடைய வீடா மாறிடும். அப்ப ஜெபம் நடந்துகிட்டே இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும். அவங்க வந்தபோது தேவ பிரசன்னத்தை உணர்ந்தாங்க. கண்ணீர் உடைந்த உள்ளத்தோடு தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இயேசு அந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சு அவங்களை ஆசீர்வதிக்கிறார். 17 வருஷம் கழித்து அழகான ஒரு பெண் குழந்தையை கொடுத்து மகள பண்ணி இருக்கிறார். துக்கம் சந்தோஷமாய் மாறிவிட்டார். உங்க வாழ்க்கையில கூட 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் இன்னும் அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா? இயேசுவால முடியும். இயேசுவால உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும். இதோடைய வாக்குத்தத்தம் என்ன பாருங்க, 127 சங்கீதம் 4 இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன். It's a gift from God. குழந்தை என்பது தேவன் நம்ம கொடுக்கிற ஒரு ஈவு, ஒரு கிஃப்ட் என்று பைபிள் சொல்லுகிறாரு. அதுதான் அவங்க பேர் வச்சிருக்காங்க. இது ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்ட், ஒரு ஈவுன்னு சொல்லி குழந்தைக்கு அந்த பேர் வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த கிஃப்ட் தருவார். கிஃப்ட்னால இலவசமாய் கொடுப்பாரு. ஏசு இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் உங்களுக்கு தரப்போறார். குழந்தை இல்லை, கலங்குறீங்களா? நிந்தைக்கு மத்தியில் இருக்கிறீங்களா? என் மகளுக்கு குழந்தை இல்லையே, என் மகன் குடும்பத்துல குழந்தை இல்லையே, அது மாதிரி கலங்குறீங்களா? அங்க வைத்தியம் பண்ணாச்சு, இங்க பண்ணியாச்சு, இங்க செக் பண்ணியாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, கலங்கி நிற்கிறீங்களா? என்ன குழந்தை பெற வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? இயேசுவால முடியும். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய அவராலே முடியும். அவர் அற்புதங்களின் தேவன். அவர் அற்புதங்களின் தேவன். ஆபிரகாமுக்கு 100 வயதுங்க, சரீரம் செத்து விட்டது. இனிமேல் அவருக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே கிடையாது. கர்ப்பம் செத்து விட்டது. சாராளுக்கு அவருடைய மனைவி வயதாயிட்டு, அதனால கர்ப்பம் செத்து விட்டது. It is dead. இனி அந்த கர்ப்பத்துல குழந்தை உருவாக வாய்ப்பே கிடையாது. அப்ப ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். எப்போ மனிதன் முடியாதுன்னு சொல்கிறானோ, இயேசு சொல்லுவார், என்னாலே முடியும். அதுதான் தேவன், அதுதான் இறைவன், அதுதான் அற்புதங்களின் தேவன். இயேசு உங்களுக்கு செய்வார். அதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன கொடுக்கணும், ஏதாவது காணி கொடுக்கணுமா, தட்சணை கொடுக்கணுமா, நான் காலில் செருப்பு இல்லாம நடந்து வரணுமா, 4 மாவடிக்கு ஏதாவது பண்ணணுமா? ஒன்றும் தேவையில்லை.
ஏன் தெரியுமா? நம்முடைய வருத்தி கொண்டு அவட்ட அற்புதத்தை பெறணும் நீ வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நான் செருப்பு இல்லாம நடந்து என் சரீரத்தை வருத்தி கொண்டு அப்படிலாம் நான் தியாகத்தோட நான் ஜெபம் பண்ணா இறை வணக்கம் பண்ணி நான் ஆண்டவர் இறங்குவார். அப்படி கிடையாது. ஏன் தெரியுமா? உங்களுக்காக அவர் சிலுவையில பாடுகளை அனுபவித்து விட்டார். அவர் சொல்லுவார், நீ என் பிள்ளைப்பா, நீ என்கிட்ட விசுவாசத்தோட கேட்டு அவனுக்கு தரமாட்டானா? நீ அதுக்காக உன்னை வருத்தி கொள்ளணுமா? உன்னை வேதனைப்படுத்தி கொள்ளணுமா? ஒரு ஆசீர்வாதம் வேணுன்றதுக்காக? நீ விசுவாசி, அவ்வளவுதான் போதும். நீ ஜம்மனி உன் கார்லயே இறங்கு, நீ நடந்து வந்தாதான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கிடையாது. நீ வா என் சமூகத்துல. அதுக்கு 4 மணிக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லை. உங்க வீட்டிலே ஆண்டவரை தேடுங்க. இயேசுவே எங்க வீட்டுக்கு வாங்க. அவர் நீங்க இருக்கிற இடத்துல வருகிற தேவன். அவருக்கு புண்ணிய ஸ்தலம் கிடையாது. 4 மோடி புண்ணிய ஸ்தலம் கிடையாது. இங்க மட்டும்தான் இயேசு இருக்கிறாரு, இங்க போனா உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் வந்துடும் அப்படிலாம் இயேசு கிட்ட கிடையாது. இயேசு உங்க வீட்டுல வருவாரு. இப்ப நீங்க இருக்கிறீங்களா, இப்போ உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ உங்க பக்கத்துல வருவாரு. நீங்க விசுவாசித்தா போதும். இயேசுவே, நீர் அந்த குடும்பத்துக்கு அற்புதம் செய்தீங்களே, இந்த தினகரன் இந்த புனிதா தம்பதிகளை ஆசீர்வதித்தீங்களே, எனக்கு அற்புதம் செய்யுங்க. என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க போதும். விசுவாசம் அதான் அவர் எதிர்பார்க்கிறேன். நீர் கடவுள், நீர் தேவன், நீர் ஒருவர் தான் ஆண்டவர், நீர் ஒருவர் தான் அற்புதம் செய்ய முடியும். நீர் தான் எனக்கு சிலுவையிலே மறித்து உயிர்த்தெழுந்த உயிரோடு இருக்கிற ஆண்டவர், எனக்கு அற்புதம் செய்வீர், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க போதும். அற்புதம் நடக்கும். அவ்வளவுதான். இயேசு கூப்பிடுவது மதம் கிடையாதுங்க. மதத்துக்கும் இறைவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்க. இயேசுக்கும் மதத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதனால்தான் யார் வந்தாலும் இயேசுகிட்ட அற்புதம் பெற்றுக்கொள்றாங்க. உங்களை நேசிக்கிறார். ஐயோ நான் கிறிஸ்தவம் இல்லையேங்க, பரவாயில்ல. அவரு தான் உங்களை உண்டாக்கினார். அவரு தான் உங்களுக்கு சிலுவையிலே மரித்தார். இயேசுவே, என் மேல எனக்கு அன்பு வச்சிருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன், என்னை தொடுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபிச்சா, விசுவாசத்தோடு கேட்டீங்கன்னா ஆண்டவர் அற்புதம் செய்துருவார். இன்னைக்கு செய்வார். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். அன்னாள் கண்ணீர் விட்டு அழுதாள். அவளுக்கு குழந்தை இல்லைன்றதுனால உள்ள நிந்தை, அவமானம், அதனால உள்ளம் உடைந்து அழுதாள். ஆண்டவர் உடனே மனம் இறங்கினார். அவருடைய நிந்தையை மாற்று. நீங்க காயப்பட்டிருக்கீங்களா? அவமானப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? சமுதாயத்தை சந்திக்க பயப்படுறீங்களா? யாரும் கேட்டுருவாங்களோ நெருக்கப்பட்டிருக்கீங்களா? உங்க நிந்தை நீங்கும். உங்களுடைய சந்ததி பெருகும். ஆண்டவர் சந்ததி ஆசீர்வாதத்தை தருவார். இப்ப நான் ஜெபிக்க போறேன். அப்படிப்பட்டவங்க முழங்கால் படியிட்டு, இயேசுவே என்னை தொடும், எங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தார், என் மகளுக்கு என் மருமகளுக்கு நீர் தொட்டு இந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். ஜெபம் பண்ணலாம். இன்றைக்கு அற்புதம் நடக்கும். தகப்பனே, இதோ ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்காக உம்முடைய முகத்தை நான் பார்க்கிறேன். அந்நாள் எழுத பொழுது மனம் இறங்கிய நேரே ஆண்டவரே, இந்த தினகரன் தம்பதிகள் உம்முடைய சமூகத்தில் ஒன்று கண்ணீர் வடித்த போது மனம் இறங்கி நீரே. கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை பாரும். இத்தனை வருடமாய் காத்திருந்து ஏமாற்றம் அடைந்த நிலைமையில் இந்த வருஷமாவது ஆண்டவர் ஆசீர்வதித்து விட மாட்டாரா என்ற விசுவாசத்தோடு நிற்கிற பிள்ளைகளை பாரும். இவர்களுக்காக நான் கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்நாளுடைய கண்ணீரை கண்டவரே, குழந்தை என்கிற அந்த ஆசீர்வாதம் இல்லாததினால் நிந்தை, நெருக்கம், அவமானப்பட்டு ஒரு சந்தோஷத்தை இழந்து வேதனையோடு இருக்கிற இந்த பிள்ளைகளை பாரும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் சந்ததியின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அந்த பிள்ளைகளுடைய சரீரத்தை தொடும், உயிர்ப்பை தருளும். இந்த மகளுடைய கர்ப்பத்தை தொடும். இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அந்நாளுடைய நிந்தையை மாற்ற அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணினீரே. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அவளை தொட்டு ஆசீர்வதியும். ஒற்பவ கால திட்டத்தில் ஒரு குழந்தை அணைத்துக் கொள்ளும்படி கட்டாயம் ஆசீர்வதியும். எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்,
எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு சிலர் ஜெபிக்கிறாங்களே, அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே. அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றும். நாங்கள் விரும்புகிறதை நிறைவேற்றுகிற தகப்பன் அல்லவா நீர். இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தகப்பனே, சரீரத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அது மாறி போகட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். நீர் வாக்கு கொடுத்தபடி இந்த வருஷத்துல அவருடைய சந்ததியை பெருக பண்ணுகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி. இனிமே யாராவது கர்ப்பப்பையில வியாதி, கட்டி, பிரச்சனை நீ கலங்குகிற சகோதரிமார்களை பார். உம்முடைய தள்ளும்புள்ள கரத்தினால் தொடு. இயேசுவின் நாமத்தில் அந்த பொருளாத வியாதி விலகட்டும். இந்த கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற பொருளாத சர்ப்பத்தின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். இந்த கர்ப்பத்தை விட்டு விலகட்டும் என்று கட்டளை கொடுக்கிற அந்த அசுத்த ஆவிகள் விலகட்டும். தடைப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இதோ அந்த கிரியைகள் அழிக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். வியாதிப்பட்ட ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும். என்ன வியாதியாக இருந்தாலும், மரண வியாதினால் கஷ்டப்படுகிறவர்கள் சுகம் அடையட்டும். மரண படுக்கைகள் மாறட்டும். இந்த நோய் கட்டுகள் அறுக்கப்படட்டும். அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். அவருடைய தேவைகளை சந்தியும். கடன் பிரச்சனைகளை மாற்றும். பண தேவைகளை சந்தியும். ஆசீர்வாதமான வழிகளை திறந்தருளும். வெற்றிகளை அருளி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், ஆசீர்வதித்து விட்டார். இனி என்ன செய்யணும்? அந்நாள் அதன் பிறகு துக்கமாகமாயிருக்கவில்லை. நீங்க துக்கமா இருக்காதுங்க, சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டாரு. நாங்க அற்புதத்தை பார்க்க போறோம். அதிசயம் நடக்க போகுது. எங்களுக்கு ஒரு குழந்தை தரப்போகிறான்னு விசுவாசத்தோடு ஆண்டவரை துதிங்க. தினம் வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, இயேசுவை உறுதியா பற்றி கொள்ளுங்க. பார்த்தீங்களா, அவங்க தினம் வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல சொல்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. உங்க வாழ்க்கையில் அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.